வணக்கம். என் பெயர் சாய் அபயங்கர். சமீப காலமாக என் பெயர் பல இடங்களில் பேசப்படுவதை நான் அறிவேன். ஒரு இசையமைப்பாளராக என் முதல் படம் இன்னும் வெளியாகாத நிலையில், இத்தனை பெரிய வாய்ப்புகள் எப்படி கிடைத்தன என்ற கேள்வி பலருக்கும் இருக்கலாம். சமூக வலைத்தளங்களில் இது குறித்து பல விவாதங்கள், சில விமர்சனங்கள் கூட எழுந்துள்ளன. ஆனால் இந்த வாய்ப்புகள் வெறும் அதிர்ஷ்டத்தால் வந்தவை அல்ல. அதற்கு பின்னால் ஒரு பயணம் இருக்கிறது. பலரும் நினைப்பது போல இந்த வாய்ப்புகள் எனக்கு எந்தவித செல்வாக்கின் மூலமும் கிடைக்கவில்லை. உண்மையைச் சொல்ல வேண்டுமென்றால், இவை அனைத்தும் உண்மையான நெட்வொர்க்கிங் மூலம் கிடைத்தவை. நான் பணிபுரியும் தயாரிப்பாளர்களும் இயக்குனர்களும் தங்கள் துறையில் அனுபவம் வாய்ந்த ஜாம்பவான்கள். ஒரு புதுமுகமான எனக்கு இத்தனை பெரிய திட்டங்களை அவர்கள் ஏன் கொடுக்க வேண்டும் என்று ஒரு பார்வையாளராக நீங்கள் யோசித்தால், அவர்களும் நிச்சயம் யோசித்திருப்பார்கள் அல்லவா? அவர்கள் என் திறமையை நம்பிதான் இந்த வாய்ப்புகளை வழங்கியுள்ளனர். இது வெறும் அதிர்ஷ்டம் அல்ல, கடின உழைப்பு மற்றும் சரியான தொடர்புகளின் விளைவு. என் முதல் பெரிய வாய்ப்பு ராகவா லாரன்ஸ் சாரின் பென்ஸ் திரைப்படம். இந்த வாய்ப்பு எனக்கு எப்படி கிடைத்தது என்று பலரும் கேட்கிறார்கள். கட்சி சேரா என்ற ஒரு பாடலை கேட்டு என் மீது நம்பிக்கை வைத்தவர் சுதன் சுந்தரம் சார். பேஷன் ஸ்டுடியோஸ் நிறுவனத்தின் சுதன் சார் என் இசையை நம்பி பென்ஸ் படத்திற்கு என்னை இசையமைப்பாளராக தேர்ந்தெடுத்தார். அவருக்கு நான் மிகவும் கடமைப்பட்டிருக்கிறேன். அவர் என் மீது வைத்த நம்பிக்கைதான் மற்ற தயாரிப்பாளர்களுக்கும் என்னை பரிந்துரைக்க வழிவகுத்தது. அங்கிருந்துதான் இந்த பயணம் தொடங்கியது. என் திரைப்பட இசை இன்னும் வெளிவராத நிலையில் திரைத்துறைக்குள் என் பாடல்கள் பரவி பல இயக்குனர்கள் மற்றும் தயாரிப்பாளர்களை சென்றடைந்திருக்கலாம். இதுதான் மற்ற திட்டங்கள் எனக்கு கிடைக்க காரணம். சில திட்டங்கள் நான் முன்பே ஒப்பந்தம் செய்தவை. அவை இப்போதுதான் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படுகின்றன. இவை அனைத்தும் இறைவனின் திட்டம் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். இளம் வயதில் இத்தனை பெரிய படங்களுக்கு இசையமைப்பது ஒரு பெரிய பொறுப்பு. சூர்யா சார், ஆர்.ஜே. பாலாஜி சாரின் கருப்பு, சிம்பு சாரின் STR-49, பிரதீப் ரங்கநாதன் சாரின் டூட், அட்லி சார், அல்லு அர்ஜுன் சாரின் AA-22X-A6, ஷெய்ன் நிகம் சாரின் பால்டி, கார்த்தி சாரின் மார்ஷல் என ஒரு பெரிய பட்டியல் உள்ளது. இந்த அழுத்தத்தை நான் எப்படி சமாளிக்கிறேன் என்று பலரும் கேட்கிறார்கள். எனக்குள் ஒரு பெரிய பசி இருக்கிறது. நல்ல இசையை உருவாக்கி அதை ரசிகர்களுக்கு வழங்க வேண்டும் என்ற தீராத ஆர்வம் அது. எனக்கென ஒரு தனித்துவமான இசை அடையாளத்தை உருவாக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். மக்கள் அதற்கு எப்படி பதிலளிக்கிறார்கள் என்பதை பார்க்க ஆவலுடன் இருக்கிறேன். ஒரு பாடலை முடித்தவுடன் கிடைக்கும் அந்த திருப்தி, அது வெளியாகும் வரை நீடிக்கும். ஆனால் ஒருமுறை அது வெளியானதும் அந்த உணர்வு மறைந்துவிடும். அடுத்த பாடலை உருவாக்க வேண்டும் என்ற ஏக்கம் உடனே வந்துவிடும். இந்த தொடர்ச்சியான படைப்பு பசிதான் இத்தனை பெரிய படங்களின் வரிசை இருந்த போதிலும் என்னை நம்பிக்கையுடன் முன்னோக்கிச் செல்ல வைக்கிறது. ஒவ்வொரு நாளும் புதிய இசையை உருவாக்க வேண்டும் என்ற உந்துதல் எனக்குள் இருக்கிறது. என் மீது நம்பிக்கை வைத்து வாய்ப்பளித்த அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. உங்கள் ஆதரவுடன் என் இசையின் மூலம் உங்களை மகிழ்விப்பேன் என்று நம்புகிறேன்.